அனைவருக்கும் காலை வணக்கம். என் பேர் பிரின்சஸ் சகாயமேரி, எம்ஆர்பி ஸ்டாஃப் நர்ஸ், திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜிலேருந்து. நாங்கள் நேற்று காலையிலேருந்து எங்கள் ஸ்ட்ரைக்குக்கு வந்திருக்கோம். நாங்கள் லீகலாக ஸ்ட்ரைக்குக்கு அப்ரூவல் வாங்கி தான் நேற்று காலையில் ஒமந்தூரார் ஹாஸ்பிட்டல் சைடில் நாங்கள் நேற்று ஸ்ட்ரைக் ஆரம்பித்தோம். காலையில் நாங்கள் அமைதியான முறையில் தான் ஈவினிங் வரைக்குமே ஸ்ட்ரைக் கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தோம். ஈவினிங்க்கு மேலே ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அரெஸ்ட் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்து ஒரு 3 மணி நேரம் பஸ்ஸிலே வச்சு சுற்றி கடைசியாக கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் எங்களை இறக்கி விட்டாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து திரும்பி எங்களோட ஸ்ட்ரைக் ஆரம்பித்தோம். எங்கள் ஸ்ட்ரைக்கோட நோக்கம் என்னென்னா, பணி நிரந்தரம் அப்படிங்கிற ஒற்றை கோரிக்கை மட்டும்தான். 2015 ஃபஸ்ட்டு எம்ஆர்பி எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. எம்ஆர்பி எக்ஸாம் அப்படின்னா என்னென்னா, இப்போ நார்மலாக எழுதுகிற டெட்டு, டிஎன்பிசி அது போல் தான். எல்லாருக்குமே அந்த எக்ஸாம் எழுதி போனால் பேசிக் சேலரி அபோவ் 30,000 தான். ஆனால் எங்களுக்கு இந்த எம்ஆர்பி எக்ஸாம் எழுதி 2015 எங்கள் சீனியர் சிஸ்டர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணல வெறும் 7,700 ரூபாய்க்கு இந்த ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேலரி இன்க்ரீஸ் பண்ணி இப்போ லாஸ்ட்டாக 14,000 ரீசெண்டாக தான் 18,000 ரூபாவாக மாற்றிருக்காங்க. அந்த எக்ஸாம் எழுதின அக்காங்களே இன்னொரு 2,500 பேர் கிட்டத்தட்ட ரெகுலர் போடாமலே 10 வருஷ காலமாகவே கால ஊதியம் வாங்காமல் வெறும் தொகுப்பூதியம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. வெறும் 18,000 சம்பளம் தான் வாங்குறாங்க. நான் 2019 எக்ஸாம் எழுதி கிட்டத்தட்ட நாங்களும் 6 வருஷம் 7 வருஷமாகவே இதே 18,000 ரூபாய் சேலரி தான் வாங்கிக்கிட்டு இருக்கோம். இதை கேட்டு தான் நாங்கள் நேற்றுலேருந்து ஸ்ட்ரைக் ஆரம்பித்தோம். இப்போ வரைக்கும் எங்களுக்கு எந்த பேச்சுவார்த்தைக்குமே கூப்பிடலை. யாருமே இவ்வளோ காலம் இந்த மாதிரி கான்ட்ராக்ட் பேசிஸில் வெறும் 18,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்க்கல. நாங்களும் இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்து தான் இதுவும் மிகவும் அமைதியான முறையில் தான் எங்களோட ஸ்ட்ரைக்கை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கோம். நேற்று நைட்டு நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் ஸ்ட்ரைக் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவுகள் வந்துச்சு. உடனே எங்களை திரும்பியும் பஸ்ஸில் ஏற்றி கொண்டுட்டு ஊரப்பாக்கத்தில் இருக்க ஒரு மண்டபத்தில் அடைச்சிட்டாங்க. இப்போவும் எங்களை பார்க்குறதுக்கு எந்த மீடியா பர்சனும் யாரையுமே அலோவ் பண்ணலை. அதனால் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி தான் நாங்கள் இந்த சோசியல் பேஜில் நாங்கள் எங்களோட இதை அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கோம். நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் கேட்குறது ஒன்று மட்டும்தான், பண்ணி இருக்கிறோங்கிறது மட்டும்தான். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த 18,000 ரூபாய் சம்பளத்தை வச்சு தான் எங்களோட ஃபேமிலியை ரன் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட பணிகள் எல்லாமே நாங்கள் சொல்லி யாருக்கும் புரிய வைக்கணுன்றது கிடையாது. கொரோனா காலகட்டத்திலையும் சரி, இப்பயும் சரி, எங்களோட பணியை நாங்கள் நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அவசியம் இல்லைன்னு நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் செய்கிற ஸ்ட்ரைக்கு கரெக்டுனா பொதுமக்களாகிய நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். உங்களோட சப்போர்ட்டுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ.